நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சூர்யா, எங்க அம்மா பாத்தியா? எங்க அம்மா பாத்தியா? வா சொல்றேன். எங்க அம்மா பாத்தியா? வா ஒரு நிமிஷம். என்ன சொல்றேன்? அது சூர்யா குட்டி, நீ நல்ல பொண்ணு இல்ல? எங்க அம்மா எங்க? இரு ஒரு நிமிஷம். எதுக்கு நீ ஐஸ் வைக்கற? இல்ல சும்மா இரு, சும்மாங்கற. வா. சூர்யா, அம்மா எதுக்கு ஃபோர்ஸ் பண்றீங்க? நின்னோட ஒன்னு பாருங்க. என்ன பாருங்க, சொல்ல சீக்கிரம். பாருங்க. கை விடு நீ. சூர்யா நல்ல குட்டி. கை விடு நீ. விடு. அம்மா சூர்யா, நீ ஏன் ஸ்கூலுக்கு போல? இல்ல, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம். இல்ல உலகநாத கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு ஏதோ மறந்து போய் எடுக்க வந்தோம். அம்மா அது இல்லம்மா, உன்கிட்ட முக்கியமான விஷயம். பார்வதி, அவ கையை ஏன் பிடிச்சு இழுக்கற? விடு. கையை விடுங்க. விடுங்கறல. கையை விடுங்க. என்னம்மா? அம்மா, இன்னைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு தவசி மாமா உன்கிட்ட பேசணும்னு வந்திருந்தாருமா. அண்ணன் வந்திருந்தாரா? ஆமா. என்ன? அத்தைக்கு உடம்பு சரியில்லையா, இது சொல்றதுக்கு தான் மாமா வந்தாரு. ஆனா அப்பா அவர் அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிட்டாரு. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்னையும் மிரட்டினாரு. ஆனா நான் போய் அத்தையை பார்த்தேன். அத்தை ரொம்ப சீரியஸா இருக்காங்கம்மா. உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது வீடா? நீங்க எல்லாம் மனுஷங்களா? உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இப்படி எல்லாம் சதி பண்ணி நீங்க எல்லாம் என்ன சாதிக்க போறீங்க? இத பாரு, நீ உலகநாதன தப்பா நினைச்சிட்டு இருக்க. விஷால நின்று கூட சண்டை. இத பாரு, நானும் என் அண்ணியும் சண்டை போடுவோம், சேர்ந்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணுவோம். அது கேட்கறதுக்கு நீ யாரு? இப்படி சூழ்ச்சி பண்ணி எவ்வளவுதான் என்கிட்ட இருந்து மறைப்பீங்க? நீ வா. அண்ணாமலை, இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. ಈ விஷயம் உலகநாதனுக்கு தெரிஞ்சதுடா, பின்ன அவ்வளவுதான். என்ன உலகநாதனுக்கு தெரிஞ்சா என்ன? என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
குழந்தை இல்லை. உன்னை தூக்கி வளர்த்துவா. இன்னைக்கு பாத்தியாமா, இப்பதான் ஜீவனம் எல்லாரையும் விட்டுட்டு போனா. இப்போ உங்க அண்ணி இல்ல இல்லைண்ண, அன்னைக்கு அது மாதிரி அம்மா அம்மா அண்ணாமலை அத்தை வந்திருக்காங்கம்மா, பாரும்மா. அம்மா அத்தை வந்திருக்காங்கம்மா. அண்ணே, என்ன அண்ணே? என்னன்னு அண்ணி இப்படி இருக்காங்க? டாக்டர் என்னென்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னு? எல்லா டாக்டரும் கைவிட்டாங்க. போலீஸ் சிவா பிடிச்சிட்டு போனதுலேருந்து உங்க அண்ணி இப்படி ஆயிட்டா. கடைசியா அவ ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான், அண்ணாமலை பார்க்கணுங்கிறது. அதுக்காகத்தான் உன்னை தேடி வந்தேன். அங்க என்னென்னமோ ஆயிப்போச்சு. உனக்கு தெரிஞ்சா வருத்தப்பட வேண்டியதான், மறைச்சிட்டேன். என்ன இது என்ன சாதாரண விஷயமா மறைக்கிறதுக்கு? என்ன நான் என்ன மூணாவது மனுஷியா? அவங்க என்ன வளர்த்த தாய், நான் உங்களுக்கு பொண்ணு. இப்ப என்ன நீங்க அழுதுட்டு போல நான் வந்தேன். அவங்க என் கூட சண்டை போடணும், அவங்க மறுபடியும் குணமாயி என் கூட சண்டை போடணும்னு. இல்ல இல்லன்னு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் அன்வர்கிட்ட சொல்லி ஊர்ல இருக்கிற பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அண்ணிய குணப்படுத்தணும். இது நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு
என்னன்னு என்ன பால குடிடா நட்டு பையா. என்ன அண்ணே, என்ன? நம்ம தவசி மாமா சம்சாரம் விசாலா இருக்காங்கல்ல. ஆமா. ஹலோ. யாரு? ஐயோ. என்னாச்சு? ஐயோ. இருக்காங்களா இல்ல? போயிட்டாங்க. எப்போ? காலையிலே போயிட்டாங்க. அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. அண்ணாமலைக்கு ஃபோன். ஏய், விசாலத்துக்கு என்னாச்சு அத சொல்லு. விசாலா அக்காக்கு ரொம்ப உடம்பு முடியலையானே. பெரிய விஷயம். ஆனா இன்னொரு விஷயம் உனக்கு தெரியாதுண்ணே. அண்ணாமலை சூர்யா அவங்க போயிருக்காங்களா? ஆமாண்ணே. எப்படிண்ணே உனக்கு தெரியும்? எப்ப போனாங்க? சூர்யாவை நீங்க ஸ்கூல்ல விட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க திரும்பி வந்துட்டா. அப்புறம் அண்ணாமலையும் சூர்யாவும் ரொம்ப நேரம் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அண்ணாமலை இவட யாராவது மனுஷங்களை மதிச்சாதானே? அட்லீஸ்ட் போறதுக்கு முன்னாடியாவது நான் போறேன், உலகநாதன் வந்தா சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போனா பரவாயில்ல. உலகநாதன் வந்தா எந்த செய்யும்னு அயாளு போயாச்சு. ஏய், தடுத்திருக்க வேண்டியதானே? எந்த ஞா அடி வாங்குவா? ஆனா அண்ணாமலை அப்ப ரொம்ப இதுவா இருந்துச்சுண்ணே. டென்ஷன். அந்த நேரத்துல நர்ஸா பார்க்கவே யார் போனாலும் அவங்களுக்கு அடிதானே விழுந்திருக்கோம். நான் தடுத்திருப்பேண்ணே. ஆனா நான் வாய் கழுவிட்டு வரதுக்குள்ளயும் அண்ணாமலை எஸ்கேப் ஆயிடுச்சுண்ணே. வள்ளி, அண்ணனை விழிச்சிட்டு போய் சாப்பாடு போடு. சாப்பிட்டு தூங்கினா எல்லாம் சரியாகும். அண்ணாமலை நாளை இல்ல அடுத்த ஆഴ്ച இல்ல அடுத்த வருஷம் எப்போ வரும்லே. சரி வா, நான் வந்து தின்னு. சேச்சி சொல்றது கரெக்ட் தான். கோபம் வரும்போது படுத்து தூங்கிட்டா பிரச்சனையே இருக்காது. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த வீட்டுக்கு போனா அனாவசியமா ஏதாவது பிரச்சனை வரும்ல, அதான். அதே தம்பி, அவட போயால் பிரச்சனை வரும். நீங்களும் அவரை பேசி பேசி பின்னவிட ஆരെങ്കിലും നിങ്ങളുടെ ചട്ടയെ പിടിച്ച് 2 കൊടുത്താ என்ன செய்யும்? ஏய், எவன் என் மேல கை வைக்கிறான்னு பாக்குறேன். நான் போய் கூப்பிட்டு அண்ணாமலை சூர்யா இங்க வர மாட்டாங்களா? அதானே. അതില്ല, ഒരു ക്ഷമയും പോലെ ഒരു ക്ഷമയും ഇരിക്കാതില്ലേ. അവിടെയൊക്കെ വലിയ ആட்കളുണ്ട്. നിങ്ങൾ അവിടെ തനിയായിട്ട് പോയി. நான் போட்ட மூக்கு நான் கயிறு அண்ணாமலை உடம்புல இருக்கு. மறந்துட்டாளா அவ? நான் கூப்பிட்டா இந்த வீட்டுக்கு அண்ணாமலை. நாளைக்கு சூர்யாக்கு எக்ஸாம் இருக்கு. அதை விட்டுட்டு அன்பு பாசன ஆட்டம் போடுறதுக்கு சூர்யாவையும் கூட்டு போயிருக்காளா? நான் என் ஆட்டத்தை காட்டுறேன். கல்யாணமாயி 10 வருஷம் குழந்தையே பெத்துக்காம இருந்தா. அண்ணாமலை நம்பியும்
சொந்த குழந்தை மாதிரி பாசத்தை காட்டி வளர்த்தான். நல்ல சிவமும் தமிழரசியும் எவ்வளவோ அவமானப்படுத்துறாங்க, அதெல்லாம் தாங்கிட்டான். ஊரை விட்டு போறேன்னு சொன்னதும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பேசாம பின்னாடி வந்துட்டான். பட்டணத்துக்கு வந்து அவ அனுபவிச்ச துன்பம் கொஞ்சம் நஞ்சமில்லை. ஆண்மன மாதிரி வீட்டில் நான் பிறந்தேன். அவ தன்னுடைய குழந்தைய தெருக்குழாயில் பெற்றான். பிடிச்சு போனா தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவான். பிடிக்கலன்னா படப்பண்ணு பொறிஞ்சிடுவான். மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்க மாட்டான். எல்லாமே பிடிச்சு போச்சு. அன்பு ஒரே இருட்டா இருக்கு. உங்கள் தயக்கம் எனக்கு புரியுது. இந்த மாதிரி நிலமையில உள்ளே வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. நீங்க வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாலும் நான் உள்ள வர தயாரா இல்லை. என் பொண்ணை கூப்பிடுங்க. சூர்யா அண்ணாமலை கூட இருக்கா? நான் யாரை பற்றியும் கேட்கல, என் பொண்ணை பற்றி தான் கேட்குறேன். சூர்யா ஃபைனல் எக்ஸாம்ஸை வச்சுக்கிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கால? உறவுக்காரங்க வேற என்ன பண்ணுவாங்க? உங்கள் உறவே எனக்கு தேவையில்லை, என் பொண்ணு தான் எனக்கு தேவை. இருங்க, அண்ணாமலை கூப்பிட்றேன். அவளை கூப்பிட வேண்டாம். என் பேச்சை மீறி தானே அவள் இங்கே வந்தா. அவள் இங்கே இருக்கட்டும். என் பொண்ணை மட்டும் கூப்பிடுங்க. உலகநாதன், நிலைமையை புரிஞ்சுட்டு பேசுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சடங்கு முடிஞ்ச உடனே உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எந்த வீட்டில் தான் இழவு உழலை? மனுஷனா பிறந்தா ஒரு நாள் செத்து தான் ஆகணும். இப்போ நீங்களா கூப்பிட போறீங்களா, இல்லை நானா போய்? சூர்யா வா. அங்க என்ன பாக்குற? அப்பா கூப்பிடுறல்ல, வா. நான் அம்மா கூடவே வரேன். வந்தாச்சு, பார்த்தாச்சு, அழுதாச்சுல்ல, இன்னும் இங்க என்ன வேலை உனக்கு? நீ இங்க இருக்கிறதுனால செத்தவங்க உயிரோட வர போறது இல்ல. வேணாங்க, இப்படிலாம் பேசாதீங்க. உள்ளே இறந்துருக்கிறது அண்ணி இல்லை, எங்க அம்மா. எங்களெல்லாம் தூக்கி வளர்த்தவங்க. அப்பா இறந்ததுக்கு கூட அண்ணாமலை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கல. இப்போ கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நாங்களே அனுப்பிச்சி வச்சிடுறோம். செத்து போனவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத விட உயிரோட இருக்கிற புருஷனுக்கு மரியாதை கொடுக்க சொல்லு உங்க அக்காவை. வேணாங்க, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன். என்னையா கெஞ்சி கேட்குற? சூர்யா வா. இல்லைங்க, சில சடங்குகள்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு. முடிஞ்ச உடனே நாங்களே அனுப்பிச்சி வச்சிடுறோம். நீங்க அனுப்பி வைக்கிறீங்களா? நீ யாரையா என் பொண்ணு அனுப்பி வைக்கிறதுக்கு? இல்லைங்க சூர்யா
நீ வா. சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க, கையெடுத்து ஏய். கும்பிடுறேன். என்ன சின்ன பையனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? பதிலுக்கு பதில் பழி வாங்குறீங்களா? அவமானப்படுத்துறீங்களா என்ன? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. அண்ணாமலை உங்ககிட்ட சொல்லாமல் வந்தது தப்பு தான். கொஞ்சம் இருங்க. அம்மாடி, வேண்டாண்ணே, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னதுனாலதான் அப்பாவோட சாவலியும் சடங்குலையும் கலந்துக்க முடியாம போச்சு. என் அம்மா அண்ணன் என்ன வளர்த்த அம்மா, அவர்தான் அப்படி மனிதாபிமானம் இல்லாம பேசுறாரு. நீங்களும் அப்படி பேசாதீங்க. மனிதாபிமானத்தை பத்தி பேசுறதுக்கு இந்த குடும்பத்துல யாருக்கும் யோகிதை இல்ல. உங்க அப்பா தானே எங்க அம்மாவை கொலை பண்ண பார்த்தாரு. இதோ நிக்கிறாரு இவர் பையன். மீசம் முளைக்காத வயசுல கொலையை பண்ணிட்டு இப்ப ஜெயில இருக்கான். நல்ல குடும்பம் அது. சரியான கொலைகார குடும்பம். என்னடா நீ புரியாம பேசுறல? ப்ளீஸ் மரியாதை கொடுத்துட்டு இருந்த நம்பி நம்பி என்ன சார் இந்த நிலைமை புரிஞ்சுக்காம இருக்கார் சார் அவன். சும்மாரா மனுஷனா சார் அவன்? ஏன் சார் அவனை போய் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி விடுங்க சார் என்ன நம்பி அனுமா உள்ள கூட்டி போங்க. உள்ள வா சார். உள்ள வா. ஜென்ம விரோதிங்க கூட இந்த மாதிரி வீட்டுல இப்படி நடந்துக்க மாட்டாங்க. நீங்களா இங்கிருந்து போன மரியாதை. சூர்யா, சூர்யா உங்களோட இப்ப வரமாட்டா. உங்க புள்ள பாசெல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்க. போங்க போங்க இங்கிருந்து. நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். வாங்க போலாம்.
என்னால் எங்கள் அம்மாவை பார்க்க முடியாது சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் சார் என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க சார் சார் வேணாம் சார் நான் வரமாட்டேன் சார் நான் வரமாட்டேன் சார் சார் விடுங்க சார் 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 ப்ளீஸ் சார் எங்கள் அம்மாவை என்னால் பார்க்க முடியாது சார் 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 என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க சார் வேணாம் சார் என்னால் பார்க்க முடியாது சார் 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 சிதுப்பா என்னால் பார்க்க முடியாது சிதுப்பா அம்மா என்னால் பார்க்க முடியாது சிதுப்பா ப்ளீஸ் சிதுப்பா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க சிதுப்பா அம்மா சிதுப்பா ப்ளீஸ் சிதுப்பா வேணாம் சிதுப்பா அம்மா என்னால் பார்க்க முடியாது சிதுப்பா வேணாம் சிதுப்பா என்னை அழைச்சிட்டு போகாதீங்க சிதுப்பா நான் வரமாட்டேன் சிதுப்பா நான் பார்க்க மாட்டேன் சிதுப்பா வேணாம் சிதுப்பா ப்ளீஸ் சிதுப்பா வேணாம் சிதுப்பா சொன்னா கேளுங்க சிதுப்பா நான் அம்மாவை பார்க்க மாட்டேன் சிதுப்பா சிவா அம்மா கடைசியா டேய் நான் இன்னைக்கு சொல்றேடா நான் செத்தாலும் என் படத்தை நீ பார்க்க கூடாதுடா பார்க்கவே கூடாது அம்மா என்ன பாருமா ஒரே வருது பாருமா அம்மா நான் உன் சிவா வந்திருக்கம்மா அம்மா ப்ளீஸ்மா அம்மா ப்ளீஸ்மா அம்மா என்ன பாருமா அம்மா நான் உன் சிவா வந்திருக்கம்மா அம்மா ஒரே வருது பாருமா அம்மா பாருமா அம்மா ப்ளீஸ்மா அம்மா நானே உன்னை கொலை பண்ணிட்டேம்மா அம்மா பாருமா அம்மா ப்ளீஸ்மா அம்மா நான் சிவா வந்திருக்கம்மா அம்மா நல்லா அம்மால அம்மா ப்ளீஸ்மா பாருமா அம்மா ஏந்திரிமா அம்மா ஏந்திரிமா அப்பா நான் கொலை பண்ணிட்டேன்பா நான் கொலைகாரன்பா அம்மாவை மன்னிச்சுக்க சொல்லுங்கப்பா அப்பா அம்மா ஒரே ஒரு தடவை பார்க்க சொல்லுங்கப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்பா நான் கொலை பண்ணிட்டேன்ப்பா அப்பா என்ன மன்னிக்க சொல்லுங்கப்பா அப்பா என்ன மன்னிச்சுக்க சொல்லுங்கப்பா அப்பா அம்மா ஒரே ஒரு தடவை பார்க்க சொல்லுங்கப்பா அப்பா நான் நம்ப கொலை பண்ணிட்டேன் அப்பா நான் நம்ப கொலை பண்ணிட்டேன் அப்பா அம்மா மன்னிச்சுக்க சொல்லுங்கப்பா அப்பா ப்ளீஸ் அப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன் சித்தப்பா வேணாம் சித்தப்பா அப்பா வேணாம் ஐயோ
போச்சுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க அண்ணியை அனுப்பிட்டு வந்துட்டு அண்ணி அனுப்பிட்டு நீ கிளம்புடா. சூர்யா குட்டி கூட்டிட்டு நீ கிளம்பு. அத்தை, என்னை விட்டு எங்கேயும் போவாதீங்க அத்தை. இங்கேயே இருங்க அத்தை. என்னை விட்டு எங்கேயும் போவாதீங்க அத்தை. இங்கே இருங்க. இங்கேயே இருங்க. எனக்கு பயமா இருக்கு. சுபானுக்கு நல்ல ஜுரம் இருக்கு. ஒரு 2 நாள் அவ கூட இருந்தவளை பார்த்துட்டு அப்புறம் போறேன். அக்கா, அங்க ஒன்றும் போக வேண்டாம். அண்ணா, அந்த ஆள் மனுஷனா அண்ணா? எந்த வீட்டில் வந்து என்ன பேசணும்னு தெரியாமல் பேசி சண்டை போட்டு போகிறான். நீ பாட்டுக்கு அக்கா அனுப்பணுன்றா? அக்கா, நீலாம் ஒன்று அங்கே போக வேண்டாம், இங்கே இருந்திருக்கா. டே, முட்டாள் மாதிரி பேசாத. 1000 தான் புருஷன் முன்னாடிக்குள்ள மனஸ்தாபம் இருந்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறது அவங்க ரத்தத்தில் பிறந்த குழந்தை தான். இன்னைக்கு விசாரணை விட்டு போயிட்டான்னு தானே சுபானு மாதிரி ஜுவரத்தில் படுத்துட்டான். அது மாதிரி தானே சூர்யா குட்டியும். அப்பா அம்மா சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்படுவா. நீ இவ்வளோ நேரம் மேலே கை வச்சப்போ யாராவது சூர்யா குட்டி பார்த்தீங்களா? எப்படி துடிச்சு போட்டா தெரியுமா? என்னதான் இவ்வளோ நாள் நமக்கு வேண்டாம்னு இருந்தாலும் சூர்யா குட்டி பெத்தவன். அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கணும்னா இரக்கமே இல்லாத அந்த அரக்கம் கூட அண்ணாமலை வாழ்ந்துதான் ஆகணும். அந்த தியாகத்தை நீ செஞ்சுதான் ஆகணும். கிளம்பு. அண்ணன் சொல்றல, கிளம்புடா. சூர்யா எங்க? 2 பேரும் மேல குளிச்சிட்டு இருக்காங்க. சூர்யா, சூர்யா, குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன். மறுபடியும் குளிச்சிட்டு வா. தலை முழுகிட்டு வாடி. உனக்கு உங்க அம்மாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு மறுபடியும் தலை முழுகிட்டு வா. பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன். இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது? கூடாது கூடாதுன்னா அதையே தான் பண்ணுவா உங்க அம்மா. இங்க பாரு, நீ சொன்னதுக்காக தான், உனக்காக தான் உங்க அம்மாவை திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தேன். வரும்போது அவ மட்டுமா வந்தா? இடவியல கூட்டு வந்தா? எப்ப பார்த்தாலும் அவனுக்கு கருமாதி, இவனுக்கு தேவசம், அது இது சொந்தம் பந்தன என் வீட்டையே இழ வீடு ஆக்கிட்டான். படுத்த படுக்க எங்க அம்மாவையும் ஆக்கிட்டான். போதும், நான் பொறுத்தது எல்லாம் போதும். நான் பட்ட அவமானமும் போதும். கண்டவங்க வீட்டுக்கு போய் கண்டவங்க கூட நான் எதுக்கு சண்டை போடணும்? இது எல்லாத்துக்கும் காரணம்
இங்க பாரு, நீ இனிமே இங்க இருக்காத. போயிடு. எங்க? எங்கேயாவது போ. என் பேச்ச கேட்காம தானே இந்த வீட்டை விட்டு அடிக்கடி போற. என் கண்ணு முன்னாலே நிக்காத. எங்கேயாவது போய் தொலை. போதும். நான் பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். பொறுமையா இருந்தீங்களா? யாரு, நீங்களா நானா? என்ன நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொல்றீங்க? நீங்க அவமானப்பட்டதா சொல்றீங்களே, உங்களால யாரும் அவமானப்படலையா? சொல்லுங்க சொல்லுங்க, யாரும் அவமானப்படல? என்ன முறைக்கிறீங்க? இவ்வளவு நாள் பேசாதவ இன்னைக்கு பேசுறான்னு பாக்குறீங்களா? இல்ல எனக்கு பேச தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தது காரணம் இவளுக்காக தான் நான் பேசாம இருந்தேன். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். அம்மா சும்மா இருடி. உனக்காக நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா? நான் உன் பக்கத்துல இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னோட அந்த பொண்ணுக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல. கடைசியில அது ஜீவாவை பார்த்தல, அவனை பறி கொடுத்துட்டு அவன் சடகுல கூட கலந்துக்க முடியல. என் அண்ணி இறந்து போயிருக்காங்க, அதுக்கு போயிட்டு வந்ததுக்கு இவ்வளவு பேசுறீங்களா? சும்மா இருப்பா. ஏன் இப்படி இருக்கீங்க? எவ்வளவு நல்லவரா இருந்தீங்க. உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை வந்தோம் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்த ஒரே காரணம் என் அண்ணன் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தைக்காகவும் இவன் மேல நான் வச்சிருந்த பாசத்துக்காகவும். அந்த பாசம் என்ன மோசமாக்கி இந்த வீட்டுல என்ன அடைச்சு வச்சிருந்தது. நீங்க என்ன வெளியே போ சொல்றதுக்கு நான் போறேன். இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க. அம்மா நான் இங்க இருக்க மாட்டேன்ப்பா, உங்க கூடவே வந்துடுறேன்ப்பா. சூர்யா, எனக்கு இந்த வீடு பிடிக்கல. சூர்யா நீ அப்பா கூட. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். சூர்யா குட்டி, நீ எங்கேயும் போக கூடாது. நீ என் கூட இந்த வீட்ல தான் இருக்கணும். நான் அனுப்ப மாட்டேன். காலை வெட்டு வண்டி. எங்கடி போற? நீ உங்க அம்மா இந்த வீட்டுக்கு கூட்டி வரணும்னு சொன்ன கூட்டி வந்த. இப்ப அவ போறானே நீயும் போறங்கறியா? என்ன இழுச்சவா நினைச்சியா? இந்த பார், கண்ட ஊதாரி குடும்பத்துல என் பொண்ணு வளர்றத நான் விட மாட்டேன். ஊதாரியா? அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு அர்த்தம் நான் சொல்றேன். உங்க அம்மா படுத்த படுக்கையா இருக்கும்போது அந்த நர்ஸு கூட சாத்துக்குடி போட்டு விளையாடிட்டு இருந்தீங்களே, அதுக்கு என்ன பேர்? அவ கழுத்துல நெக்லஸ மாட்டி அழகு பார்த்துட்டு இருந்தீங்களே, அதுக்கு என்ன பேரு? தண்ணி குடிக்கிற சாக்குல நடு ராத்திரியில அந்த ஃப்ரிட்ஜ் கிட்ட பாத்தியா பாத்தியா உங்க அம்மாவை கூட்டி வந்ததுக்கு என்ன அவமானப்படுத்துற? பாத்தியா? இதெல்லாம் உன்னாலதான். நீ வாய் மூடிட்டு வெளியே போ. ஏன் பொண்ணு நாடிப்ப? இன்னொரு தடவை என் பொண்ணை தொட்டீங்க, கொலைக்கார குடும்பம் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அது உண்மையாயிடும். என்ன இந்த வீட்டுல நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அம்மா அம்மா சாரிம்மா, என்ன மன்னிச்சிடு. வயசு போட்டு வீட்டுல வச்சுக்கிட்டு அவ்வளவு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு நடிச்ச நாடகம். படிச்சவங்க தானே நீங்க, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அம்மா நீ எனக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்மா. வாமா இங்க இருந்து போயிடலாம். சூர்யா 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 குட்டி, சூர்யா நில்லு. சூர்யா குட்டி, போகாத சூர்யா குட்டி. நீ என் கூட தான் இருக்கணும். நீ போகாத சூர்யா குட்டி. சூர்யா குட்டி, போகாத சூர்யா குட்டி. நீ போகாத சூர்யா குட்டி. அடமல சொல்லாதமல, நீ போகாதமல சூர்யா குட்டி, என் கூட இருக்கணும் அடமல. சூர்யா குட்டி, நீ போகாத. குழந்தை மனசா இருந்த வள்ளிய குரங்கு மனசா மாத்திட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? ஆனா நான் வேடிக்கை பார்க்கல. என் அப்பா எப்படி இறந்தாரு, என் அத்தை எப்படி படுத்த படுக்கையா இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் விளக்கம் கிடைச்சிருச்சு. நான் வெளியே போனாதான் நீங்க உள்ள போவீங்க. சூர்யா சூர்யா நீ இங்கதான் இருக்கணும். அப்பா உன்னை நல்லா பார்த்து.
சூர்யா விடு சூர்யா குட்டி மாமா சூர்யா நில்லு சூர்யா சூர்யா Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.